ஒருத்தவங்க ஏமாத்துறீங்க, ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யறீங்க, தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன். சீட்டிங் இஸ் நாட் a mistake. தெரியாம தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அது வேற என்ன தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்றது, ஒரு ஆணு கூட பேச போறீங்க, இல்ல ஒரு பொண்ணு கூட பேச போறீங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும்? இது ரிலேஷன்ஷிப்லயே நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தவங்க உண்மையா இருக்குது. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுக்குங்க அந்த ரிலேஷன்ஷிப்? அப்படி உங்களால அந்த உறவுல உண்மையா இருக்க முடியலன்னா எதுக்கு அந்த உறவுன்ற? நல்லபடியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு தேடி போங்கல. ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இன்னொரு ஆள் கூட பேசி பழகிறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். தெரியாம தப்பு செய்யல, தெரிஞ்சுதான் தப்பு செஞ்சிட்டீங்க. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க. ஆனா பாத்தீங்களா, ஏன் தெரியுமா உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்க பண்ற தப்பு தெரிய வந்துச்சு? ஏன்னா அந்த பர்சன் உங்களுக்கு உண்மையா இருக்கிறனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய வந்துருங்க. அதுதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற பலன். ஒருத்தவங்க உண்மையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சிடும். தப்ப உணர்ந்துட்டீங்கன்னா மன்னிப்பை கேட்டுட்டு மறுபடியும் அந்த தவறை பண்ணாம இருங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும்ங்க, நம்பிக்கைன்றது நான் எப்போதும் சொல்ற விஷயம், கண்ணாடி மாரி. ஒன்ஸ் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீறல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த சந்தேகம் இப்ப வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனா ஒன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம். ஆனா நிறைய பேரு இந்த மாதிரி தப்பு செஞ்சு உணர்ந்து நல்லபடியாவும் இருக்காங்க. சில பேரு இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்கும் இருக்காங்க. ஸோ நம்ம கையில தான் இருக்கு. சீட்டிங் இஸ் நாட் a mistake. நீங்க செஞ்ச தப்பை நியாயப்படுத்தாதீங்க. தப்ப உணர்ந்துட்டீங்கன்னா போய் மன்னிப்பை கேட்டுட்டு திரும்ப தப்பு பண்ணாம இருங்க. அதுதான் அழகு. நன்றி.